நாங்கள் கட்டின வரி பணம் தானே, எங்கள் வரி பணத்தை எங்களுக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்குறோம். வரி பணத்துலேருந்து தான் எல்லாருக்கும் போகுது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட வேற ஒன்றும் இல்லை. அந்த வரியிலேருந்து வர பணத்தை எல்லா ஸ்டேட்டுக்கும் பங்கீடு போடுறோம். ஸோ ஃபைனான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷனும் அதை தவிர இருக்கக்கூடிய கோவிடுக்கு அப்புறம் நம்ம கொடுக்கப்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் கிராண்ட் இதெல்லாம் சேர்த்து போட்டால் நான் சொன்னேன் இல்லை, 6,96,666 crores. நான் ஜிஎஸ்டி விஷயத்தை ஒரு நிமிஷம் கழிச்சு பேசுறேன். டைரக்ட் டாக்ஸ், அதாவது இன்கம் டாக்ஸ், கார்பரேட் டாக்ஸ், கம்பெனி ஒரு பெரிய கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனி அவங்களுக்கு வருமானம் எவ்வளோ வருதோ பார்த்துட்டு அதுலேருந்து வரக்கூடிய டாக்ஸ் இதெல்லாம் சேர்த்து போட்டால் 2014லேருந்து 22-23 வரைக்கும் தான் என்கிட்ட நம்பர். 23-24க்கு இந்த மார்ச் மாதம் வந்தால் தான் நம்பர் கிடைக்கும். அதனால இந்த வருஷத்தை நான் சேர்க்கலை. அந்த அம்மா ஏதோ சொல்லிட்டு போனாங்களே தவிர இந்த வருஷம் ஏன் சேர்க்கலன்னு கேட்காதீங்க. இந்த வருஷத்து அமௌண்ட் இப்போ என் கையில் இருக்காது. 2014லேருந்து ஆரம்பிச்சு 22-23, அதாவது 23 மார்ச் 31 வரைக்கும் தமிழ்நாட்டிலேருந்து டைரக்ட் டாக்ஸ் கலெக்ஷன், இன்கம் டாக்ஸ், கார்பரேட் டாக்ஸ் மூலமா வந்தது. ஜிஎஸ்டி விஷயம் நான் அப்புறம் சொல்றேன்னு சொன்னேன். தமிழ்நாட்டிலேருந்து வந்த அமௌண்ட் 6,23,713 crores, 13.3 crores, 6,23,713.3 crores. நான் அமௌண்ட் கொடுத்தது எவ்வளவு சொன்னேங்க? 6,96,666 crores கொடுக்கப்பட்டிருக்கு. 6,23,713.3 டைரக்ட் டாக்ஸ் மூலமா மத்திய அரசுக்கு தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கு. இது சொன்ன உடனே இந்த 6,23,000 கூட தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மாத்திரமே போட்டாங்கன்னு ஒரு தப்பு அபிப்பிராயம் வரும். பட் தமிழ்நாட்டில் ஒரே கூடிய இன்கம் டேக்ஸ் கட்டக்கூடிய அவங்க ஹிந்தி பேசுறவங்களா இருந்தால் கூட இங்கே கட்டுறாங்க அவங்க. சரிங்களா? ஸோ கொடுத்தது எவ்வளவு, வந்தது எவ்வளவு அப்படின்னு கொஞ்சம் நிறைய நேரம் இதில் செலவழிக்க விரும்புகிற மக்கள் இதை பார்த்துக்கோங்க. இதை தவிர ஜிஎஸ்டி, இதை தவிர இன்னும் ஒரு விஷயம் முக்கியமாக ஹைலைட் பண்ணோம். எனக்கு 96-97லேருந்து ஒரு விஷயம் பெண்டிங்காக இருந்துச்சு எல்லா ஸ்டேட்டுக்கும், தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் இல்லை. அதை மோடி ஐயா சொன்னார். ஏன் அவ்வளோ நாளாக வெயிட் பண்ணுதோ அதை ஏன் கிளியர் பண்ணல? 96-97லேருந்து அதுக்கப்புறம் யூபிஏ ஆட்சி இருந்துச்சு, UPA 1 வந்துச்சு, UPA 2 வந்துச்சு. அதில் சில கட்சிகள் தோழமை கட்சி இருந்தாங்க, சில பேர் தோழமை இல்லாதவங்க இருந்தாங்க. எங்கேயும் எப்பவும் அதை தீர்த்து வைக்கிறதுக்கான முயற்சி நடக்கல. மோடி ஐயா வந்து 21ல் அதை தீர்த்து வைங்கன்னு சொன்னதன் காரணமாக கிட்டத்தட்ட 81,645 கோடி ரூபாய் செட்டில்மெண்ட் ஆச்சு எல்லா ஸ்டேட்டையும் சேர்த்து போட்டு. அதுல தமிழ்நாட்டுக்கு வந்த பங்கு $3,225 கோடி. நாங்களும் அது மேல சும்மா உட்காந்துருக்கலாம். ஏன் கொடுக்காம நிம்மதியாக இருந்தால் யாரும் கேட்கறதுக்கு இல்லை. 96லேருந்து இருக்குதுங்க பெண்டிங், நீங்கள் பார்த்துக்கங்க எப்போ வேணான்னு சொல்லியிருக்கலாம். பண்ணலை. அதில் தமிழ்நாட்டுக்கு வரதையும் கிளியர் பண்ணி 3,225 கோடி கொடுத்தாச்சு.